அன்பு சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் தேவ வார்த்தையை பார்ப்போம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் உன் வேலை ஸ்தலத்திலே ஒரு அதிசயத்தை செய்ய போறார். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறார். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடக்க போகுது. உன் கம்பெனியில் ஒரு அதிசயத்தை நடக்க போகுது. இன்றே அவர் செய்ய போறார். அந்த அதிசயத்தை நீ பார்ப்பாயா? எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அவர்கள் எந்த அதிசயத்தையும் அவர்களால் பார்க்க முடியல. ஆனால் செங்கடல் அவர் 2ஆக பிளந்து ஜனங்களை நடக்கும்படி தரையில நடந்து போற மாதிரி நடந்து போனாங்க. அப்படியாக நீ எதை போட்டு மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஐயோ, இந்த பிரச்சனையை நான் எப்படி விடுவிப்பு? இந்த பிரச்சனை எப்படி என்னை காப்பாற்ற முடியும்? இந்த பிரச்சனை யார் என்னை காப்பாற்றுவார்? யார் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் சாதாரணமா அந்த செய்வார். உன் வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை, அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில இன்றைக்கே நடக்க போகுது. நீ இன்றைக்கே அதிசயத்தை காண பண்ணுவேன். இன்றைக்கே அதிசயத்தை காண பண்ண போற. இன்றைக்கே உன் வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும். ஆமென்.